அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதேதான். அதாவது நேத்து நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸா இல்ல சப்ளை ஆஃப் குட்ஸா அப்படிங்கிறத எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கு. எது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ங்கிறது சப்ளை ஆஃப் குட்ஸா அல்லது சப்ளை ஆஃப் சர்வீசஸா அது எதுல சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பத்தி நேத்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ செக்ஷன் 7 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட்ல ஷெட்யூல் 2ல கிளாஸ் 5பில அதுல தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த சிவில் ஸ்ட்ரக்சரு, பார்ட் தேர் ஆஃப் இதெல்லாம் வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸா ட்ரீட் பண்ணுங்க. எக்ஸப்ட் எது அந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு பிறகு நாம அந்த வீடை வந்து வித்தோம்னா அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆகும். அதுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத பத்தி நாம என்ன பண்ணோம்னா நேத்து பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி தான். நான் ஏன் இதை மறுபடியும் சொல்றேன்னா அதனுடைய தொடர்ச்சிங்கிறதுனால நான் இதை பத்தி பேசுறேன். இப்போ நான் ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் நேத்து பார்த்தோம். நேத்து என்ன பார்த்தோம்னா இந்த சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல கிளாஸ் 5பில இந்த மாதிரி பார்ட் தேர் ஆஃப் இதெல்லாம், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், காம்ப்ளெக்ஸ், பில்டிங், சிவில் ஸ்ட்ரக்சர், பார்ட் தேர் ஆஃப் இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்னா சப்ளை ஆஃப் சர்வீசஸ். சப்ளைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இது சர்வீசஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இதுல எக்ஸப்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் மட்டும் பார்த்தோம். ஆனா அதுக்கடுத்து ஒரு கிளாஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காம்ப்ளெக்ஸ்ல இது மட்டும்தான் கவர் ஆயிருக்கா இல்ல வேற ஏதாவது கவர் ஆயிருக்கா அப்படிங்கிறத சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ளூட்ஸ் அடிஷன், ஆல்ட்ரேஷன், ரீப்ளேஸ்மெண்ட், ரீமாடலிங். ஸோ நம்ம வந்து முன்னாடியே அந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ல என்ன பார்த்தோம், அந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ல வந்து இன்க்ளூடிங் இந்த ஆல்ட்ரேஷன் இருக்கு, அடிஷன்ஸ் இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, ரீமாடலிங் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்ப அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இங்க சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல வந்து இதை நம்ம ஆட் பண்ணாதனால அகைன் தே ஹவ் கிவன் எதுல இந்த எக்ஸ்பிளனேஷன்ங்கிற கிளாஸ்ல அவங்க அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன்ஸும் உண்டு, ஆல்ட்ரேஷன் உண்டு, ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு, ரீமாடலிங் உண்டு. இதெல்லாம் எதுக்கு கீழே வருது, கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிற கேட்டகரிக்கு கீழே வருது அப்படிங்கிறத இதுல கிளியரா சொல்லிட்டாங்க. அப்போ சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல இது எல்லாமே வருது. எதெல்லாமே ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், சிவில் ஸ்ட்ரக்சரு, ஆர் இந்த அடிஷன்ஸ், ஆல்ட்ரேஷன், டெலிஷன், ஸோ இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்னு வந்து எக்ஸப்ட் எப்ப நீங்க கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டோ அல்லது ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷனோ விச் எவர் இஸ் இயர்லியர் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. இதுல நான் என்ன சொன்னேன்னா இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுங்கிறது 3 ப்ரொஃபஷனல்ஸ்ல இருந்து நம்ம வாங்கணும்னு சொன்னேன். யார் யாரு, ஆர்கிடெக்டா இருக்கலாம், சார்ட்டர்ட் இன்ஜினியரா இருக்கலாம், அல்லது லைசன்ஸ்டு சர்வைவரா இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் சொன்னேன். ஸோ இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டியை நாம சேல் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வராது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா ட்ரீட்டட் அஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. ஆனா அதுல ரெண்டு விதமான கிளாஸ் வந்து உண்டு. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் சர்டிபிகேட் ஆர் ரெண்டாவது கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன், அதுல விச் எவர் இஸ் இயர்லியர் இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் ஆர் ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் விச் எவர் இஸ் இயர்லியர். இதுல ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கம்பைன்டு டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம், இல்ல ஒரு ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், அல்லது ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் போர்டுல பில்டிங் ரூல்ஸ் படி அவங்க கட்டியிருக்கணும். அதாவது பிளான் படி கரெக்டா கட்டியிருக்கணும். அந்த பிளான்ல என்ன சொல்லியிருக்கோமோ அதை படிதான் கட்டணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஃப்ளோர் தான் ஏத்தணும்னா 2 ஃப்ளோர் தான் ஏத்தணும், 2 கிச்சன் தான் இருக்குன்னா 2 கிச்சன் தான் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றது தான் இது. ஸோ அதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளை பண்ணணும்.
அதாவது நான் ரூல்ஸ் படிதான் கட்டியிருக்கேன் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணி அவங்க கிட்ட இருந்து என்னோட வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சுன்னு ஒரு சர்டிபிகேட் வாங்குவோம். அதான் வந்து அது எப்போ வாங்குவோம்னா, இப்ப என்னோட அதாவது நான் பில்டிங் கட்டும் போதே அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நான் வாங்கிடுவேன். அப்ரூவல் படி தான் நான் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு வாங்கிடுவேன். அந்த அப்ரூவல் போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லா ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அங்க இந்த தமிழ்நாடு கம்பைன் டெவலப்மெண்ட் போர்டு அந்த டெவலப்மெண்ட் போர்டுல போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுவேன். அந்த அப்ளிகேஷன்ல என்ன சொல்லியிருப்பேன்னா, சார் இந்த மாதிரி வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சாச்சு. என்னோட வீடுக்கு நீங்க கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காண்டி ஒரு அத்தாரிட்டிய ஒரு காம்படென்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. எங்க நம்ம கட்டிருக்கிற இடத்த அங்க வந்து செக் பண்ணிட்டு வீடு கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த பிளான் படி கரெக்டா கட்டிட்டாங்களா, பிளான்ல ஏதாவது டீவியேஷன் இருக்கா, இல்ல பிளான் பண்ணதுல இவங்க ஏதாவது தவறுதலா கட்டியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணிட்டு கரெக்டா இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. கரெக்டா இல்ல அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடைப்பட்ட தூரம் தான் இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுக்கும் இத அப்ளை பண்ண அப்ளிகேஷன். ஸோ இந்த எரெக்ஷன் ஒர்க் முடிஞ்ச உடனே நான் இந்த டெவலப்மெண்ட் போர்டுல போய் அப்ளை பண்றேன் பாருங்க அந்த அப்ளிகேஷன். அதற்கும் இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வர்றதுக்கும் இடையிலுமான இந்த நேரத்தை தான் ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் ஆர் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் விச் அவர் இஸ் இயர்லியர் அப்படிங்கிறத பத்தி இங்க கிளியரா சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்ப என்ன, இந்த ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் ஆர் இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் விச் அவர் இஸ் இயர்லியர் இந்த டேட்டுக்குள்ள இந்த இந்த இடைப்பட்ட தூரத்துல நீங்க அந்த வீடை வித்தீங்க அப்படின்னா அப்போ ஜிஎஸ்டி வந்து என்ன ஆகாது, அட்ராக்ட் ஆகாது. ஓகே. அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்காமையோ அல்லது ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் ஆகாமையோ நீங்க அந்த வீட்டை விட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகும், ஜிஎஸ்டி வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ இங்க சப்ளை ஆஃப் சர்வீசஸ், இந்த சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டோட ஒரிஜினல் கான்ட்ராக்ட் மட்டும் இல்ல, அடிஷன்ஸ், ஆல்ட்ரேஷன், ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்கு. ஒரிஜினல் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட மட்டும் சப்ளை சர்வீசஸ்ன்னு சொல்லல, இன்க்ளூடிங் ரெனோவேஷன், ஆல்ட்ரேஷன், ரீப்ளேஸ்மெண்ட்டையும் இதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டுக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ன்னு சொல்றோம். எக்ஸப்ட் ஒரு பொருள், அதாவது அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுக்கு அப்புறமா அல்லது ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷனுக்கு அப்புறமா அந்த கஸ்டமருக்கு நான் சேல் பண்ணேன் அப்படின்னா அப்ப என்ன வராது, ஜிஎஸ்டி வராது. ஸோ இதுதான் வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கடுத்தும் இருக்கு. ஸோ இதுக்கடுத்து என்னங்கிறத நான் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொன்றும் டெஃபனிஷன்ஸை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜிஎஸ்டி ஆக்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு ரிலேட்டட் டெஃபனிஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த டெஃபனிஷன்ஸ்ல வந்து நேத்து பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே சப்ளை ஆஃப் சர்வீசஸோட ஏன் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கும் அதோட கண்டினியூஷன்ல நாட் ஓன்லி ஒரிஜினல் கான்ட்ராக்ட் இன்க்ளூடிங் ரெனோவேஷன், ரிப்பேர், ரீப்ளேஸ்மெண்ட்டும் இது உள்ள வருது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இன்னைக்கு நம்ம கிளியரா பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் என்ன சொல்றது அவசியமான தகவல் நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய இன்னொரு ஒரு பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இதை பத்தி நான் இந்த வீடியோல சொல்றத உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும், ஏன்னா தமிழ்ல சொல்லியிருக்கிறேன் எளிமையா, ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும், அவங்க நண்பர்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்க. ஸோ மீண்டும் நாளை இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.